ஹாய் கைஸ். மேக்கப்புக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, கிளென்சர். மிஸ்லர் வாட்டர் வச்சு நல்லா உங்கள் ஃபேஸை வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிடணும். என்னதான் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே உங்களோட ஸ்கின்ல வந்துட்டு ஒரு சில டர்ட்லாம் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா மிஸ்லர் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா டோனர். இந்த டோனர் வந்துட்டு உங்களோட பிஹெச் லெவலை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணும். இதை நீங்க வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணலாம், ஸ்ப்ரே டைப்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு என்னன்னா, காட்டன்ல வந்துட்டு எடுத்துட்டு இந்த ரோஸ் வாட்டர் என்ன பண்ணணும்னா டேப் மோஷன்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும். போட்டு ரப் பண்ணக்கூடாது உங்க ஸ்கின்ல. டேப் மோஷன்ல அப்ளை பண்ணணும், நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே விட்டுறணும். இது வந்துட்டு செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? இது நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நீங்க கேப் விட்டுட்டு நல்லா ட்ரை ஆக விடணும். தேர்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா மாய்ஸ்சரைசர் ஒன்று வாட்டர் பேஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா க்ரீம் பேஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு நீங்க மாய்ஸ்சரைசர் தான் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்ல 7 மினிட்ஸ் நீங்க வந்துட்டு உங்களோட ஸ்கின்ல அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அது நல்லா பெனிட்ரேட் ஆகணும். அப்போ வந்து ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு நல்ல ஃபிளாலெஸ்ஸான மேக்கப் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா பிரைமர் ஒன்று வந்துட்டு நீங்க ஜெல் டைப்லயே யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே டைப்லயும் இருக்கு. நீங்க அந்த டைப்லயே நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நீங்க பிரைமர் மட்டும் எப்பயுமே நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேஸ் வந்துட்டு நீங்க மேக்கப் பண்ணும்போது ஒன்று வந்துட்டு பேட்சி ஆகும், இல்லைன்னா லாங் லாஸ்டிங்கா இருக்காது. நீங்க கண்டிப்பா பிரைமர் யூஸ் பண்ணணும். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.